Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யாவோட Sukhoi நிறுவனம் Checkmate அப்படின்னு புனை பெயர் வைக்கப்பட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. நம்ம இந்த வீடியோல Sukhoicheckmate போர் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதோட செயல்திறன் குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இத ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. 21 ஜூலை 2021 அன்னைக்கு ரஷ்யால இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஸ்பேஸ் ஷோ மார்க்ஸ் 2021 அப்படிங்கிற நிகழ்ச்சியில வச்சு ரஷ்யா தங்களோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த போர் விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் சிங்கிள் சீட்டர் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். இந்த போர் விமானத்துக்கு செக்மேட் அப்படின்னு புனை பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது எதற்காக இப்படி பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவோட F-35 போர் விமானத்துக்கு போட்டியா தான் இந்த விமானத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த விமானத்தை ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் முதல்ல பார்வையிட்டாரு. அதற்கு அப்புறம் இந்த போர் விமானத்தை செய்தியாளர்களுக்கு பிரசன்ட் பண்ணாங்க. இந்த விமானத்தோட அறிமுக நிகழ்ச்சி பலராலும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அறிமுக நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த விமானத்தோட புகைப்படங்கள் மற்றும் ஒரு டீசர் வெளியிடப்பட்டுச்சு. ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி இந்த விமானம் அறிமுகமாக போற நேரத்துக்கான கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதன் மூலமா இந்த விமானத்தின் மேல உள்ள எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாம இந்த விமானத்தோட செயல்திறன் சிறப்பா இருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பிரசன்டேஷன்ல செக்மேட் போர் விமானத்தை 5th ஜெனரேஷன் மல்டி ரோல் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணாங்க. இந்த போர் விமானம் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்டதா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம Sukhoi 57 ஃபால்கன் போர் விமானத்தோட தொழில்நுட்பத்தை இந்த போர் விமானத்திலையும் பயன்படுத்தி இருக்காங்க. ரஷ்யா சிரியா போர்ல கத்துக்கிட்ட பாடங்களை வைத்து இந்த விமானத்தை வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்மேட் போர் விமானத்தை சூப்பர் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி டிசைன் பண்ணி டிஜிட்டலா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. செக்மேட் போர் விமானம் விலை குறைவான மற்றும் ஆபரேஷன் காஸ்ட் குறைவான அதி தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. செக்மேட் போர் விமானத்துல ஓபன் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் இருக்கு. இதன் மூலமா இந்த போர் விமானத்தை வாங்கக்கூடிய நாடுகள் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த போர் விமானத்தோட சாஃப்ட்வேரை மாற்றி அமைக்க முடியும். இப்படி மாற்றி அமைப்பதன் மூலம் அந்த நாட்டுக்கு தேவையான ரடார்கள், மிசைல்ஸ், சென்சார்ஸ் போன்றவற்றை இந்த விமானத்துல இணைக்க முடியும். இந்த செக்மேட் போர் விமானம் அனைத்து விதமான வானிலை மற்றும் மோசமான விமான ஓடுதளம் உள்ள பகுதிகளிலையும் டிப்ளாய் பண்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து விதமான வானிலை மற்றும் மோசமான ஓடுதளம் உள்ள பகுதிகளில் இயங்குறதுக்காக ஆக்சிலரி பவர் யூனிட் அப்படிங்கிற சிஸ்டம் இந்த விமானத்துல இருக்கு. இந்த யூனிட்டை பயன்படுத்தி விமானத்தோட இன்ஜினை ஆன் பண்ணாமலே விமானத்தோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை ஆன் பண்ண முடியும். இந்த விமானத்தை ஈஸியா மெயின்டைன் பண்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறைவான டெக்னிக்கல் பர்சன்ஸ் மற்றும் கிரவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு இந்த விமானத்தை மிஷனுக்கு தயார் பண்ண முடியும். இதன் மூலமா இந்த போர் விமானத்தை எந்நேரமும் சண்டைக்கு தயார் நிலையில வச்சிருக்க முடியும். இந்த போர் விமானத்துல இஸ்ட்லி 30 அப்படிங்கிற இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் குறைவான எரிபொருளை பயன்படுத்தி இயங்குற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதே இன்ஜினை தான் Sukhoi 57 ஃபால்கன் போர் விமானத்திலையும் பயன்படுத்துறாங்க. இந்த போர் விமானத்துல ஃபெயிலியர் பிரெடிக்ஷன் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த போர் விமானம் ஒரு மிஷனுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்ல இந்த போர் விமானத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் காட்டி கொடுத்துரும். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா இந்த விமானம் பறக்கிறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு பைலட்டுக்கு இன்டிமேட் பண்ணும். இந்த போர் விமானத்தோட த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. இதன் மூலமா இந்த
போர் விமானத்தை குறைவான தூரம் கொண்ட ரன்வேல டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய முடியும். இந்த போர் விமானத்தால 8G மனுவர்ஸ் பண்ண முடியும். இதன் மூலமா எதிரிகளோட ரடார்னால இந்த போர் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த போர் விமானத்தால மேக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். மேக் 1.8 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 1.8 மடங்கு வேகத்துல பறக்கக்கூடியது. ஒரு 4ஆம் தலைமுறை போர் விமானம் ஆஃப்டர் பர்னரை யூஸ் பண்ணி சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த செக்மேட் போர் விமானத்துல ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமலே சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும். சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட அதிகமா பறக்கிறது தான் சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர் விமானத்தால தொடர்ந்து 2800 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறக்க முடியும். இந்த போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேடியஸ் 1000 இருந்து 1500 கிலோமீட்டர். இந்த போர் விமானத்தால மேக்சிமம் 7400 கிலோமீட்டர் வெயிட்ட தூக்கிட்டு பறக்க முடியும். 5ஆம் தலைமுறை விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை விமானத்துக்கு உள்பகுதியில ஸ்டோர் பண்ணுவாங்க. அதற்காக இந்த செக்மேட் போர் விமானத்துல 3 இன்டர்னல் வெப்பன் பே இருக்கு. இந்த செக்மேட் போர் விமானத்துல ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலான விம்பல் R73/74 பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறமா மீடியம் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலான விம்பல் R77M மிசைலையும் பயன்படுத்த முடியும். KH-59 MK2 க்ரூசர் மிசைல் மற்றும் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், கைடட் மிசைல் மற்றும் லாங் ரேஞ்ச் ஆன்டி ரடார் மிசைல்ஸையும் பயன்படுத்த முடியும். இந்த போர் விமானத்துல ரஷ்யா இப்ப பயன்படுத்திட்டு இருக்க அனைத்து விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்த முடியும். இந்த செக்மேட் போர் விமானத்துல AESA ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த AESA ரடார் தான் SU-57 ஃபால்கனுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ரடாரை பயன்படுத்தி ஒரே நேரத்துல 6 டார்கெட்ஸை அட்டாக் பண்ண முடியும். செக்மேட் போர் விமானத்துல இன்ஃப்ராரெட் டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா அனைத்து விதமான தரை மற்றும் வான் இலக்குகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த செக்மேட் போர் விமானத்துல இருக்க ஹெமிஸ்பியரிக்கல் டிடெக்ஷன் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக்கல் டிடெக்ஷன் சிஸ்டம் போன்றவற்றை பயன்படுத்தி 360 டிகிரியில இருக்கக்கூடிய எதிரிகளோட போர் விமானம், மிசைல்ஸ் மற்றும் எதிரிகளோட ரடார், அவாக்ஸ் விமானம், ஏர் டிஃபென்ஸ் ரடார் போன்றவற்றை கண்டுபிடிக்க முடியும். செக்மேட் போர் விமானத்தோட முக்கியமான டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி. இந்த விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி மூலமா எதிரிகளோட ரடார்னால இந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. கூடுதலா இந்த விமானத்துல அட்வான்ஸ் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கு. இத பயன்படுத்தி எதிரிகளோட ரடார்ல இருந்து தப்பிக்க முடியும். இந்த விமானத்துல 2 லேசர் இலுமினேட்டர்ஸ் இருக்கு. இத பயன்படுத்தி எதிரிகளோட மிசைல்ஸ திசை திருப்ப முடியும். இந்த விமானத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஆள் இல்லாமலும் பறக்க வைக்க முடியும். இந்த ஆளில்லா விமானங்களை பைலட்ஸ் இயக்கக்கூடிய விமானங்களுக்கு பாதுகாப்பா ஆபரேஷன்ஸுக்கு அனுப்பி வைக்க முடியும். இந்த செக்மேட் போர் விமானம் 2023ல தன்னோட ஃபர்ஸ்ட் பிளைட்டை மேற்கொள்ளும். அதுக்கப்புறம் 2026ல இருந்து இந்த போர் விமானத்தோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த போர் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.